மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள தினமும் விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, நமக்கு அநேக ஒரு டவுட்ஸ் இருக்கலாம், கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் கேட்பாரா? அப்போ கர்த்தர் கேட்டாரா, ஏன் பதில் அளிக்கல? அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் மத்தியிலே, ஒருவேளை டவுட்ஸ் மத்தியில நம்ம வந்திருப்போம். இந்த கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பட்டுக்கிறார், என்னன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஒருவேளை நாம் ஜெபிக்கிறோம், அப்போ விசுவாசம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறோன்றது ஒரு விசுவாசம். ஆனா நான் ஜெபிச்சா என்னுடைய கர்த்தர் கேட்பார், என்னுடைய தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார், என்னுடைய கூப்பிடுதலை அவர் கவனிக்கிறார் அப்படின்ற விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்விலே நாம் ஜெபித்ததை பெற்றுக்கொள்வோம். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்முடைய தகப்பன் அவர், நம்மை படைத்து ஆளுகின்றவர் அவர், நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிறதும் அவர் தான். அப்போ நாம கூப்பிடும் பொழுது, எனக்கு இது தேவைன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அவர் கேட்டார் அப்படின்னா கண்டிப்பா செய்வார். அப்போ நமக்கு எந்த விசுவாசம் முக்கியமா வேணும் அப்படின்னா, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்ற விசுவாசம் வேணும். எனவே இன்றைக்கு நாம் எது எதெல்லாம் ஜெபத்துல வைக்கிறோமோ அதை விசுவாசம் உள்ளதாய், இன்னும் அதிக வைராக்கியமா என்னுடைய கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், என்னுடைய வாய்ப்பிறப்பை கேட்கிறார் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது பிணியாளியை ரட்சிக்கும் சொன்னது விதமாக நம்முடைய வாழ்வில் உள்ள அனைத்தையும் கர்த்தர் நமக்காக தருவார். நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை நமக்காக தருவார். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரித்து அதற்கு பதில் தருவார். நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறார்? எனவே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார் என்ற விசுவாசத்தோடு என்னுடைய ஜெபத்தை என்னுடைய தேவன் கேட்பார், என்னுடைய தகப்பன், என்னுடைய பரம தகப்பன் கேட்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்கும். கர்த்தர் அனைத்தையும் நமக்கு சாதகமாய் மாற்றி தருவார். தேவன் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.